தமிழ்நாடு காவல்துறை இதிலே காட்டுகிற மெத்தனம் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறதோ அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? புஷி ஆனந்தோடு இருக்கிற மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது இன்னொருத்தர் அருண்ராஜ் என்று கருதுகிறேன், அவரும் உடன் இருந்து இந்த செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தவர் தான். அவர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? நீங்கள் சொன்னதைப் போல ஆதவ் அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா? தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா? அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை, இளைத்தவர்கள் மீது தான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா? திரு திருமாவளவன் அவர்களுடைய கூற்று நகைப்புக்குரியது என்று நான் பார்க்கிறேன். திரு விஜய் அவர்களுடைய கூட்டம் அவர் காலதாமதமாக வந்ததோ அதற்கு மட்டும்தான் அவரை பொறுப்பாக்க முடியுமே தவிர, அங்கே கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் திரளுகிறது என்பது இதற்கு முன் திரண்ட 5 கூட்டங்களில் இருந்து உணர்ந்து பாடம் கற்றிருக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. காவல்துறையினுடைய கூடுதல் டிஜிபி சட்டம் ஒழுங்கு 500 பேர் அங்கே இருந்தார்கள் என்பது நம்புவதற்குரியதாக இல்லை. விஜய் அவர்கள் எந்த பாயிண்டில் பேச போகிறாரோ அந்த பாயிண்டில் ஒரு 100-150 பேர் காவல்துறையினர் இருந்திருந்தாலே அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்க முடியும். உள்ளூர் அந்த தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புடன் அதை செய்திருக்க வேண்டும். கட்டைகளை அமைப்பது அல்லது தடுப்புகளை அமைப்பது போன்றவற்றின் மூலம் அதை செய்திருக்க வேண்டும். காவல்துறை தான் இதற்கு அதாவது பெரும் பொறுப்பை ஏற்க வேண்டியது உள்ளூர் காவல்துறை. திரு அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பதை போல அந்த மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அவர் விசாரணைக்கு நிறுத்தப்பட வேண்டும். ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆளாளுக்கு இங்கே கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். IAS IPS அதிகாரிகள் கருத்து கூறியது கூட நான் ஏற்க இயலாத ஒன்று. இதன் காரணமாகத்தான் இந்த விவகாரத்தில் பழியை தூக்கி விஜய் மீது போடுகிற முயற்சி நடைபெறுகிற காரணத்தால் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை சில கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. ஆளுங்கட்சிக்கு துதிபாடுவதாகத்தான் திருமாவளவனுடைய பேட்டியை நான் பார்க்கிறேன்.